பிதா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதோ அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. பார்த்த உடனே என்ன ஆச்சு அவருக்கு? இந்த கதையை யாருக்கு சொல்றாரு தெரியுமா? யூதர்கள் எல்லாம். நீங்க லூக்கா 15 ஆடியன்ஸ் யாருன்னு படிங்க. 1, 2, 3 வசனம் பாருங்க. சகல ஆயக்காரரும். ஒரு இதை பிளே பண்ணும்போது ஆடியன்ஸ் யாருன்றது பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளே பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் யாரு? சகல ஆயக்காரர், பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு என்றார்கள். அவர் அவர்களுக்கு சொன்ன ஓமையாவது. சிச்சுவேஷன் புரியுதா உங்களுக்கு? சிச்சுவேஷன் புரிஞ்சுதான் சீன் படிக்கணும். சிச்சுவேஷன் என்ன? இவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படி ஒரு பையன் முரட்டாட்டம் பண்ணிட்டு அப்பாவுக்கு எதிராக பண்ணிட்டு போயிட்டான். இப்போ பாரு, வந்த உடனே ஊரே சேர்ந்து அவனை கல்லெறிஞ்சு கொல்லுன்னு இயேசு கதை சொல்லுவாருன்னு இவன்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்க கதையே வேற. அவர் மனதுருகி, இவன் இதையே எதிர்பார்க்கல. அவனை தூரத்தில் கண்ட உடனே கல் எடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. வந்துட்டானா, இப்படிப்பட்டவனை என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். வீட்டுக்கு அடங்கலை, ஊருக்கு அடங்கலை, இது இருக்கவே கூடாது. கல்லெடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தா மனதுருகி. எல்லாம் சொல்லுங்க, மனதுருகி. ஆமென். The father moved with compassion. யோசிச்சு பாருங்க, இப்படி பண்ணிட்டு போன ஒரு பையனை பார்க்கும்போது அப்பாவுக்கு என்ன வரணும்? ஆனா வழக்கமான சிந்தனைக்கு மாறான ஒரு சிந்தனை அங்க வருது. என்ன சிந்தனை தெரியுமா? Father moved with compassion. எல்லாம் சொல்லுங்க, மனதுருகி. ஆமென் சார். இதுதான் மெய்யான கிறிஸ்தவம் சார். தப்பு பண்ணி தவறு செய்து வருகிற மனிதர்களை மனதுருக்கத்தோடு பார்ப்பது, ஏற்றுக்கொள்வது. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பிதா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஆமென்.